இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துது, இஸ்லாமியர்களை அடக்குமுறை செய்கிறது, இப்படி எல்லாம் சொல்வதற்கு உண்டான மிக அடிப்படையான காரணம் குர்ஆனை படிச்சு யாராவது சொல்றாங்களா? நபிமொழிகளை ஆய்வு செய்து இவ்வாறான விமர்சனங்களை வைக்கிறாங்களா? குர்ஆனை படித்து ஆய்வு செஞ்சு அதுல குறை கண்டுபிடிச்சு சொல்றவங்களை விட இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை பார்த்து அதை வைத்து விமர்சனம் செய்வதுதான் அதிகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கண்ணியமிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குரிய வாழ்க்கை நெறியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினை திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் மிகச் சிறப்பாக தந்திருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய வாழ்வியல் நெறி என்பது மனித குலத்திற்கு ஏற்றதல்ல என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்களையும் இந்த வழிமுறையை மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்மோடு வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டை பொறுத்தவரை பல்வேறு எதிர்த்தரப்பினர்கள் கடுமையான விமர்சனங்களை அளித்தளிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் மனித குலத்திற்கு ஏற்றதல்ல, மனித விரோத சட்டத்திட்டங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை முன்வைத்து இன்னென்ன காரணங்களால் இஸ்லாமிய மார்க்கம் வாழ தகுதியற்ற ஒரு மார்க்கம் என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள். அதில் கடந்த காலகட்டத்தில் நாம் சமூக ரீதியில் சந்தித்த பெரும் சவால்களில் முத்தலாக் என்கின்ற சில விஷயங்களை நாம் சந்தித்தோம். தலாக் முறை என்பது பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு பெரும் அநீதி இழைக்கக்கூடிய சட்டமாக இருக்குது, அது பெண்களை அடிமைத்தனம் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொல்லி ஒருபுறம் முத்தலாக்கை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதே பெண்களுக்கு ஃபர்தா அணியக்கூடிய அந்த ஆடை முறை என்பது அவர்களை அடக்கி வைக்கக்கூடிய அடிமைத்தனத்தை வெளிக்காட்டுகிறது என்று விமர்சிக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் இவ்வாறு விமர்சித்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் இது போன்ற விமர்சனங்கள் பிரதானமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் பிற பாசிச சக்திகள், இஸ்லாமியர்கள், தீவிரவாதிகள் அவர்கள் இந்திய நாட்டிற்கே சொந்தக்காரர்கள் அல்ல, பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பிரச்சாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளிப்படையாக இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துதான் என்ன செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துது, இஸ்லாமியர்களை அடக்குமுறை செய்கிறது, இப்படி எல்லாம் சொல்வதற்கு உண்டான மிக அடிப்படையான காரணம் குர்ஆனை படிச்சு யாராவது சொல்றாங்களா? நபிமொழிகளை ஆய்வு செய்து இவ்வாறான விமர்சனங்களை வைக்கிறாங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தவர்களே மேம்போக்கான சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க தெரியாமல் அதில் இருக்கக்கூடிய உண்மையான உன்னதமான நோக்கங்கள் புரியாமல் என்ன செய்யறாங்க, பல்வேறு இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்ட செயல்களை அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்துக் கொண்டு செய்தவருடைய விளைவும் தான் இதற்கு காரணம். குர்ஆனை படித்து ஆய்வு செஞ்சு அதுல குறை கண்டுபிடிச்சு சொல்றவங்களை விட இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை பார்த்து நீங்க வாழ்றது சரி கிடையாது பாய், நீங்க என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, உங்களை இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, நீங்க எல்லாம் இப்படி புர்கா போடக்கூடாது இப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய வாழ்வியலை பார்த்து அதை வைத்து விமர்சனம் செய்வதுதான் அதிகம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இஸ்லாமிய மக்கள் முறையாக இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை கடைபிடித்து படித்து அறிந்து புரிந்து இதுதான் அதை செய்யறங்கிற ஒரு நோக்கம் தவறாமல் வாழக்கூடிய யாராவது பார்த்து இப்படி நம்ம விமர்சனம் பண்ணுவோமா? அல்லது மாற்றுக் கொள்கையினர்கள் யாராவது விமர்சனம் செய்வாங்களா? இஸ்லாமிய முறைப்படி குர்ஆன் இதுதான் சொல்லுது, அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் இதுதான் செய்வேன், அதுல வேறு ஏதாவது மாற்றங்கள் இன்னைக்கு நடைமுறையில மாற்றி செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், சொல்லாடல் இருந்தாலும், மக்களிடத்துல பழக்க வழக்கம் இருந்தாலும் ஒரு காலத்தையும் அதை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முஸ்லீம் வாழ்றான்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி வாழ்றாங்கன்னு சொன்னா அதை பார்த்து யாரும் விமர்சனம் பண்ணுவாங்களா? அப்படி செய்ய மாட்டாங்க. உதாரணத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமை என்று ஒன்று இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதுதான் வரம்பு, இப்படித்தான் ஒரு செயலை நீங்க செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அதை மீறி போகும்போது அது என்ன ஆகுது, விமர்சனத்துக்கு உள்ளாகும். எப்படி ஆகுது? ஒரு திருமண சட்டம், இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தினுடைய சட்டத்தை எவ்வளவு எளிமையாக அழகாக மனிதனுக்கு ஏற்ற ஒரு வழிமுறையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த திருமணத்துல ஏகப்பட்ட புதுமைகளை கொண்டு வந்து திணிச்சு மார்க்கத்தில் இல்லாத பல வழிமுறைகளை கொண்டு வந்து செயல்முறைப்படுத்தி காட்டுவதற்கு தான் பல இஸ்லாமியர்களுக்கு அது என்ன ஆகிறது, சிரமப்படக்கூடிய வகையில் ஆகிறது.
இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த திருமணத்தில் இன்ன ஆதம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த திருமணத்தில் எளிமை பேணப்படுகிறதோ, திருமணம்னா எளிமைதான், அப்படிப்பட்ட எளிமையான திருமணத்தில் தான் பரக்கத்து இருக்குது. திருமணத்தினுடைய முதல் அடிப்படை கான்செப்டே பேசிக்கே அதுதான். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எளிமையை திருமணத்துல கற்பித்திருக்கும் பொழுது அதுல ஏகப்பட்ட வரதட்சணை வாங்கப்படணும், வரதட்சணை கொடுக்கப்படணும், ஆடம்பரம் வெளிக்காட்டப்படணும், பொருளாதார செலவுகள் இப்படியெல்லாம் செய்து காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சமுதாயத்துல சில மாற்றங்களை நம்மளா உண்டாக்கி வச்சது என்ன செஞ்சிருச்சு? இஸ்லாமியர்கள் திருமணம் மாதிரி யாரும் நடத்த முடியாதுப்பா. என்ன இவ்வளவு ஆடம்பரங்கிறீங்க, எவ்வளவு வரதட்சணைங்கிறீங்க, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா நடத்துறாங்க, ஒரு அடித்தட்டு மக்கள்லாம் இப்படியான திருமணத்தை நடத்த முடியுமா? எங்க கேடி கூத்தாக்கப்படுது நம்ம விளங்கணும். இஸ்லாமிய சட்டம் இதுதான் நமக்கு சொல்லப்பட்டுருச்சுன்னா அந்த அந்த எல்லையில அந்த கோட்டில நின்று செஞ்சு பாருங்க, ஒரு பையன் விமர்சிக்க மாட்டான். யாருமே நம்முடைய திருமணங்களை விமர்சிக்க இயலாது, யாருமே நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை விமர்சிக்க இயலாது. எங்க எந்த புள்ளியில் நம்ம கோட்டை விடுறோம், எங்க தடுமாறி நிற்கிறோம், மார்க்க வரம்பு என்று ஒன்று சொல்லப்பட்டு அங்க இருந்து நம்ம கடிதவரை செல்லும் பொழுது, முன்னோர்கள் திரிக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது, வாழையடி வாழை எங்களுடைய பழக்க வழக்கத்தை இப்படித்தான் செய்யும் பொழுது, இப்படி சில மாற்றங்களை செய்து நம்முடைய வழக்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை திரும்ப செய்து கடைபிடிக்கும் பொழுதுதான் என்ன செய்யறான்? கண்ட விமர்சிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணம்ங்கிற ஒரு சட்டமே நமக்கு எதிரானது. மனிதர் இப்படி எல்லாம் திருமணம் செய்ய இயலாது, என்ன இவ்வளவு பிரம்மாண்டமா செய்ய இப்படி எல்லாம் செஞ்சா எப்படி மனுஷன் திருமணம் நடத்துறது? ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணமே ஆகாது பாய், உள்ள விமர்சனங்களா இல்லையா? என்ன காரணம்? பணம் இருக்கிறது சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத ஆடம்பரத்தை, இஸ்லாம் காட்டித்தராத எளிமைக்கு மாற்றமான திருமணங்களை நடத்துவதனுடைய விளைவுதான் அழகா காட்டி தந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வாழ்வை நெறியாக ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையை நிறைவேற்றி தருகின்ற அந்த திருமணத்தை விமர்சிக்கின்ற வகையில கொண்டு வந்து நிறுத்துறோம். குர்ஆன் ஹதீஸை பின்பு ஆய்வு செய்து படித்து புரிந்து அப்படி விமர்சனம் செஞ்சு இஸ்லாம் தப்புன்னு சொல்பவனை விட இஸ்லாமிய மார்க்கத்தை தப்புதானமாக விளங்கி முன்னோர்களுடைய வழி என்று சில திருப்பிகளை, சில புதுமைகளை, சில இல்லாத வழிமுறைகளை கொண்டு வந்து திரிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அதை பிடிச்சு கொண்டு பலர் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற பல சிந்தனை கொண்டவர்கள், பல பாசிஸ்ட் சக்திகள் நம்ம எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க. நம்ம எதிர்த்து பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு தெரிகிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு வழிமுறை நமக்கு சொல்லப்பட்டிருந்து அதுல சில குளறுபடிகளையும் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய திணிப்புகளையும் நாம் செய்கின்ற பல்வேறு விஷயங்கள்ல மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கணவனை இழந்து கணவனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லப்பட்ட இத்தாவுடைய சட்டம். இந்த இத்தாவுடைய சட்டத்தை பத்தி நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏகப்பட்ட விஷயங்கள்ல திருமணத்திலிருந்து இறப்பு வீடுகள்ல இருந்து மத்த வீடு கட்டுறதுல இருந்து எல்லாத்துலயும் புதுமை வந்துச்சா இல்லையா? புதுமையை இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்படியான புதுமையை இந்த இத்தாவுடைய விஷயத்திலேயே நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுடைய விளைவுதான் அதையும் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? சன் பரிவார்கள் விமர்சனம் பண்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண் நிம்மதியா கணவனை பிரிஞ்சுட்டான்னு சொன்னா அடுத்த ஒரு மறுமண செஞ்சுக்கிட முடியல. அவங்க ஒரு வாழ்க்கை வரைக்கிற சட்டமாக இத்தாவுடைய சட்டம் இருக்குது. இது இஸ்லாமிய மார்க்கத்துல மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சட்டமாக சொல்லப்படவில்லை என்று சொல்லி அல்லாஹ் காட்டி தந்த அற்புதமான பெண்களுக்கு கண்ணியம் சேர்க்கக்கூடிய இந்த இத்தாவுடைய சட்டத்தை ஏளனம் பேசக்கூடிய நிலை இன்னைக்கு எதுக்கு வந்திருக்குது? ஆரம்பத்துல சொன்ன திருமணத்துல உள்ள புதுமை மாதிரி தான், மத்த இறப்பு வீடுகளில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் மாதிரி தான் இத்தாவுடைய சட்டத்திலையும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? ஏகப்பட்ட புதுமைகள். இத்தாவுக்கே உரிய அந்த இலக்கணத்தை புரிந்து கொள்ளாமல், அதற்குரிய அந்த கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் மேன்மையும் புரிந்து கொள்ளாமல் இத்தா இருக்கிற பெண்ணெல்லாம் அப்படிலாம் செய்யணும்னு சொல்லி சில திணிப்புகளை அவங்க மேல திணிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யறாங்க? பெண்களை மறுமணம் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை போடுகிறது, ரொம்ப கடுமையா ஆட்டுகிறது. பெண்கள் சுதந்திரமா முடிவெடுக்க முடியல, பெண்களுக்கே உரிய ஒரு துணையை தேடிக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கட்டுப்பாடு விதிக்குது. இவ்வளவு விமர்சனம் பண்றாங்களா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம் பார்ப்பதற்கு முன்பாக இத்தாவுடைய அடிப்படையான விஷயம் என்ன என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இத்தாவுடைய முறை என்ன, இத்தானம் அதுல என்ன, அதை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தோட குர்ஆன்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தாங்கிற அந்த வார்த்தையை ஏராளமான வசனங்கள்ல பயன்படுத்துகிறான். இந்த மாதங்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லும் பொழுது அந்தத்த ஷுஹூர் அல்லாஹ்விடத்துல இந்த மாதத்தினுடைய கணக்கிடுதல் இருக்கா இல்லையா? அந்த மாதத்தினுடைய கணக்கிடுதல் அல்லாஹ்வின் பார்வையில் இஸ்னா அஷர ஷஹரன் 12 மாதங்களாகும் அல்லாஹ் சொல்கிறான். மாத கணக்கீடு என்பது கணக்கீடுங்கிற வார்த்தைக்கு தான், கணக்கீடுங்கிற அந்த வார்த்தை தான் இத்தாவுடைய பொருள். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இன்ன அந்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல மாதத்தை கணக்கிடுதல் என்பது இஸ்னா அஷர ஷஹரன் 12 மாதங்களாகும். மின் ஃபீஹா அர்பஅத்துன் ஹுரும், அது 4 மாதங்கள் புனிதமானது. இதெல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுவோம். இது கவனிக்க வேண்டியது இத்தாங்கிற வார்த்தைக்கு கணக்கிடுதல் என்றுதான் பொருள். கணக்கிட்டு இருக்கணும், கணக்கிட்டு நாட்களை எண்ணுதல் என்று பொருள்.
வேறு சில வசனங்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நோன்பு சம்பந்தப்பட்ட வசனங்கள்ல நீங்கள் வந்து நோயாளியாக இருந்தாலோ அலா சஃபரின் பயணத்தில் இருந்தாலோ ஃபஅத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு சில நாட்கள்ல கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்ன சொல்றாங்க இல்லையா, இந்த வார்த்தை தான் இத்தாவுடைய பொருள். இந்த இத்தாவுடைய பொருள் வந்து கணக்கிடுதல் என்று இருக்கும் பொழுது அதுல சில எண்ணிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு கணவனை பிரியக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அதுல சில வழிமுறைகளை சொல்லுது. பிரிதல்னா எப்படி பிரியறது? கணவன் வந்து மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது இயற்கையாகவோ ஆக்சிடென்ட் ஆகியோ வேற ஏதோ விபத்திலேயோ கணவன் மரணித்து விட்டால் அந்த பெண் வந்து நாட்களை எண்ண வேண்டும், கணக்கிட வேண்டும். எப்படி கணக்கிடணும்? 4 மாதங்கள் 10 நாட்கள், 4 மாதமும் 10 நாட்களும் சேர்த்து அந்த பெண் இத்தாவுடைய காலத்துல இருக்கணும், அந்த காலத்தை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆனுடைய கட்டளை. இந்த நேரத்துல இது இந்த 4 மாதம் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய விதத்துகளை தான் நீங்க மார்க்கத்தில் செஞ்சு வச்சிருக்கிறோம். புதுமையாக பெண்கள் மேல திணிச்சு அதுல இல்லாத சில திரும்பிகளை செய்யக்கூடிய வேலைகளை செய்யறோம். அது என்ன பின்னாடி பார்ப்போம். முதல்ல கணவனை இழந்து கணவன் மரணித்திருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண் 4 மாதம் 10 நாட்கள் அவருடைய அந்த காலக்கணக்கில் இருக்கணும். ஒரு பெண்ணை ஒரு ஆண் தலாக் செஞ்சிருக்காரு, உங்களோட வாழ பிடிக்கல என்று சொல்லி தலாக் செய்யக்கூடிய ஒரு விவாகரத்து முறையை இஸ்லாமிய அடிப்படையில செஞ்சுட்டாருன்னு சொன்னா அந்த விவாகரத்து பெற்ற பெண், தலாக்கு பெற்ற பெண் என்ன செய்யணும்? 3 மாதங்கள் இதா இருக்கணும். 3 மாதங்கள் அவருடைய அந்த கால கணக்கிட்ட எண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய கட்டளை. அடுத்து என்ன? ஒரு பெண் ஒரு கணவனை பிடிக்கவில்லை என்று புலால் கொடுக்குறாங்க. பெண் வந்து விவாகரத்து பெற்றுட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் புலால் இஸ்லாமிய அடிப்படையில். ஆண் பெண்ணை விவாகரத்து செஞ்சா அதுக்கு பேர் தலாக்கு. இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த புலால் கொடுத்து போகக்கூடிய அந்த பெண் இருக்கக்கூடிய இதாவுடைய காலம் 1 மாதம் 30 நாட்கள். அந்த 1 மாதத்தினுடைய கால கணக்கிட்டு அந்த பெண் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த 3க்கும் விதிவிலக்காக ஒரு சட்டம் இருக்குது. 3 முறையிலையும் ஒரு பெண் கணவனை பிரிகிறாங்க என்று சொன்னா அவங்களுக்கு வேறொரு சட்டம் சொல்லுது. எப்ப மாறுபடுது? அந்த பெண் வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க, குழந்தை பெறக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை ஒரு பெண் வந்து முதல் மாசத்துல இருக்கிறாங்க, இந்த மாசம் தான் குழந்தை இருக்கிறது தெரியுது, கணவன் மரணிச்சிட்டாரு அல்லது கணவன் தலாக்கு கொடுத்துட்டாரு அல்லது இந்த அம்மா குழா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த 3 நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நிலைமை? குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை. அது ரொம்ப நாளில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். சில பெண்களுக்கு என்ன செய்யலாம்? 1 வாரத்துக்கு முன்னாடி கணவன் இறந்துடலாம். சில பெண்கள் 9ஆம் மாசத்துல இருப்பாங்க, 8ஆம் மாசத்துல இருப்பாங்க. கணவன் இறப்பு செய்தியை கேட்டு அதிர்ச்சியில என்ன ஆயிரும்? டெலிவரி ஆயிரும். அதிர்ச்சியிலே குழந்தையை பெற்றெடுத்தாங்க என்று ஆயிரும். குழந்தையை பெற்ற உடனே இதாகலாம் அப்படின்னு போச்சு. ஒரு செகண்டுக்கு முன்னாடி கணவன் இறக்குறாரா, அடுத்த செகண்ட் குழந்தை பிறகு, இந்த செகண்டுக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டாரு, அந்த பெண்ணுக்கு அதுதான் இதாகலாம். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரம் தான் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த அவருடைய நேரம். இப்படி ஒரு கால கணக்கீட்டு இஸ்லாமிய மார்க்கம் போட்டு தந்துச்சா, இந்த கால கணக்கீட்டுக்கு மத்தியில இப்போ ஆரம்பத்தில் நம்ம சொன்னமா இல்லையா, 4 மாதம் 10 நாட்கள் இருக்க வேண்டிய நிலைமை. ஒரு கணவனை இழந்து இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணு 4 மாசம் 10 நாளும் நீத்தா இருக்கணும். அந்த ஒரு கால கணக்கீட்டின் அடிப்படையில் அவங்க தனிச்சிருக்கும் பொழுது அவங்க வந்து சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லி இருக்குது. என்னமெல்லாம் சொல்லி இருக்குது? திருமணம் பண்ணக்கூடாது. அந்த 4 மாசம் 10 நாள் கழிச்சுதான் அவங்க வந்து மறுமணம் பண்ணணும். அதற்கு இடையில அவங்க வந்து அலங்காரமான ஆடைகள் அணியக்கூடாது. அலங்காரத்தை தனக்குத்தானே பூ வைத்துக் கொள்வது, இந்த மாதிரியான அலங்காரம், நகை அணியது, இப்படி வெளிப்படையான சில அலங்காரங்களை செய்து கொள்ளக்கூடாது. திருமணத்துக்கு தடை, அலங்கார ஆடைகளுக்கு தடை, அலங்காரம் செய்து கொள்வதற்கு தடை. 3 விஷயம் தான். இது அல்லாம மார்க்கத்துல வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க? மார்க்கத்தில் இருப்பதாக சில நடைமுறைகளை வந்து பெண்கள் மேல திணிக்கலாம். என்ன செய்யணுமா? அவங்க வந்து வெள்ளை நிற ஆடை தான் உடுத்தணும், வெள்ளை சேலை தான் உடுத்தணும், வெள்ளை நிற அந்த ட்ரெஸ்ஸிலே தான் இருக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை அவங்க மேல திணித்து வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது ஒண்ணு. 2வது, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுல ஒரு வெள்ளை திரை சீலை போடப்பட்டிருக்கணுமா. இதுல மார்க்கத்தில் இல்லாத முறை, நம்மளா உருவாக்கிட்டு சமுதாயத்துல திணிக்கப்பட்ட ஒரு முறை. வெள்ளை சீலை அணிந்து கொண்டு வெள்ளை திரைக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னா அந்த ரூம்ல வெள்ளை திரை போடப்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்க விளங்கிடணுமா, வெள்ளை சிலைக்கு பின்னாடி ஏதோ வித்தால கொண்டு இருக்கிறாங்க போல, கணவனை இழந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு முறையில வந்து கணவனை இழந்து அந்த கால கணக்கீட்டில் இருக்கிறாங்கள போலங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய காட்சியை ஏற்படுத்துகிறாங்க. இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இப்படி மார்க்கம் சொல்லி இருக்குதா? ஆரம்பத்தில் சொன்ன அந்த 3 முறை தான். திருமணம் பண்ணக்கூடாது, அலங்கார ஆடைகள் அணியக்கூடாது, அலங்காரம் வேற நகை நட்டுகள் போடக்கூடாது. இந்த 3 விஷயங்களுக்கு தான் மார்க்கம் தடை செஞ்சிருக்கிறது ஒழிய இப்படி வெள்ளையில தான் இருக்கணும், இப்படிதான் அவங்க வந்து ரூம்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும், அவங்களுடைய ரூம் தனியா வெள்ளை நிறத்திலேயே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. நீ சமுதாயத்தில் அதை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? இது வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக தெரியப்படக்கூடிய சில அடக்குமுறைகள், பெண்களுக்கு எதிராக சமுதாயத்தில் உண்டாக்கி வச்சிருக்கக்கூடிய அடக்குமுறைகள் என்னென்ன?
எந்த ஆண்களையும் நம்ம பார்க்கவே கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை பார்க்க கூடாது, சகோதரர்களை பார்க்க கூடாது, தான் பெற்றெடுத்த பையனாகவே இருந்தாலும் பார்க்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இது கூட ஒரு பக்கம் நமக்கு ஒரு ஆறுதலா தோணுனா கூட இன்னும் உச்சகட்டத்தில் போய் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு கொடுமை, கர்ப்பிணி பெண் யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டா கூட அந்த பெண்ணையும் பார்த்துக்கூடாது. ஏன்? வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருக்குதா, இந்த ஆணை பார்க்க கூடாது இருக்குதா இல்லையா, வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆண் பிள்ளையா இருக்குதா என்ன செய்யறது என்று சொல்லி இவ்வளவு ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை திணிச்சு அந்த இதால இருக்கக்கூடிய பெண்கள் மேல இப்படி எல்லாம் கொடுமை செய்யறதுனால தானே அவன் விமர்சிக்கிறான். இவ்வளவு மார்க்கத்துல சொல்லப்படாத பல விஷயங்களை உண்டாக்கி ஆண்கள் பார்க்க கூடாது, இதெல்லாம் தாண்டி அவங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல இப்படி ஒரு வழிமுறை இருந்துச்சா? இதாவுடைய நேரத்துல இதால இருந்த பல பெண்கள் வெளியில வேலைக்கு போயிருக்கிறாங்க, வெளியில வந்து பேரச்சம்பளம் வைக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. வேறு சில பெண்கள் அவங்களுடைய இந்த கர்ப்பிணி பெண்கள் சொன்னமா இல்லையா, அந்த நிலைமையில இருக்கும்போது கூட குழந்தைய பெற்றெடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கல்யாணத்துக்கு தயார்னு சொன்னாங்க, திருமணத்திற்கான அலங்காரத்தை செஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரியான நபிமொழிகள் பார்க்க முடியல. அப்ப அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறிய தாயார் சின்னம்மா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இதாவுடைய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இதாவுடைய காலம் முடியல, வீட்டை விட்டு வெளியில போய் பேரிச்சம்பழங்களை பறித்து அதை வந்து வியாபாரம் பண்றதுக்கோ அதுக்கு சாப்பிட்டுக் கொள்வதற்காகவோ பயன்படுத்துவதற்கு பேரிச்சம்பழம் பறிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய வேலையில சிலர் வந்து விமர்சனம் பண்றாங்க, இந்த மாதிரி வெளியில வந்துட்டு இருக்கிற இன்னும் இந்த காலம் முடியலையே, கணவன் இப்ப கொஞ்ச நாள் தான் ஆட்சி இறந்து போய் இப்படி வந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரம் வந்துட்டான். நேரம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிற்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை உணவு தேவைக்காக பேரிச்சம்பழம் பறிக்க வந்த என்னை விமர்சனம் பண்றாங்க. இதாவுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய என்னை வந்து வெளியில வரக்கூடாதுங்கிறாங்க, உணவு தேவைக்காக என்ன வந்து வெளியில வரக்கூடாதுங்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இதாவுடைய நேரத்துல எந்த பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிற முறையெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல தடை செஞ்சாங்க. உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் ஹலாலு, வெளியில வந்து நீங்க உணவு தேவைக்காக பொருளாதார தேவைக்காக வேறு சில தேவைகளுக்காக வந்து கொள்ளலாம், ஆண்களிடத்துல பேசலாம், தேவைக்கு பேசலாம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அனுமதி கொடுத்தாங்க. கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, கணவன் இறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அந்த 4 மாசம் 10 நாள் அந்த கணக்கிட்ட கூட தாண்டாத வகையில ஒரு வாரமோ அல்லது 1 மாசத்துக்கு உள்ளே தான் இருக்கும். அப்படி ஒரு இதாவுடைய காலத்துல குறைவான நேரத்தை கொண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வெளியில வர்றாங்க. சஹாபி இருக்கிறார், இந்த பெண்மணி இன்னார் வந்து தன்னை திருமணத்திற்காக அலங்கரித்துக் கொண்டார்கள். இப்படி செய்யும் பொழுது அப்பயும் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, சில சஹாபாக்கள் விமர்சனம் பண்றாங்க தெரியாம. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணி நேரம் வந்து கேட்கிறான், நீங்கள் வந்து திருமணத்துக்கு ஹலாலாக்கப்பட்டவர்கள், என்ன விளங்குது, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு குழந்தையை பெற்றெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அது எவ்வளவு நாளா இருந்தாலும் எவ்வளவு நிமிடமா இருந்தாலும் எவ்வளவு நொடியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுத்து அவங்க அடுத்த மறுமணம் செய்து கொள்வதற்கு தயாராயிட்டாங்க, அவங்க அதுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த மாதிரியான சில ஒரு சட்டத்திட்டங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு இதாவுடைய ஒரு விஷயத்துல. இன்னைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய கொடுமை எல்லாம் பார்க்கிறோம். விட்டு வெளியே வரக்கூடாது, வெள்ளச்சாலாம் போடணும், வெளியே திரைச்சிலைக்கு பின்னாடி தான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது, ஆண்களை பார்க்க கூடாது, உடம்பு சரியான ஆஸ்பத்திரி கூட கொடுக்க மாட்டான், அவ்வளவு கொடுமைகள் நிகழும். இப்படி மார்க்கத்துல ஒரு அடக்குமுறை செய்யப்பட்ட ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்குதான். இப்படி மார்க்கத்துல சொல்லப்படாம நம்மளாவே உருவாக்கிக்கிட்டு நம்ம வாழையடி வேலை இப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இதாமல் இருக்கக்கூடிய பெண் இப்படித்தானே இப்படி இருக்கிறதுனால உலக வழக்கங்கிற மாதிரி சமுதாயத்தில் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு புதுமையோட காரணமாக என்ன செய்யறாங்க, இத்தாவுடைய சட்டம் என்பது மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்டம் கிடையாது என்ன செய்யறாங்க, சங் பரிவார்கள் விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு விஷயங்கள், மிக முக்கியமாக இத்தாவுடைய விஷயத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் விளங்காம இஸ்லாமிய மக்கள் என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு எதிராக அவ்வளவு அடக்குமுறையை திணிப்புகளை அவங்க மேல ஒரு சட்டத்திட்டத்தை வந்து திணிக்கிற வகையில செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளையும் மார்க்கத்துல இல்லாத பல்வேறு புதுமைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையா எச்சரிக்கை செய்கிறான். எனக்கு என்னுடைய மார்க்கத்தை எனக்கே நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தை நீங்க வந்து போடப்பட்டால் அதுல சுய விருப்பத்தின் அடிப்படையில் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. மாக்கான முஃமினின் வலா முஃமினத்தின் இதா தல்லல்லாஹு வ ரசூலுஹு அமரன், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சட்டத்தை இதுதான் மார்க்கம் என்று போட்டுவிட்டால் ஐயக்கூனலஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹி, எந்த ஒரு சுய விருப்பத்தின் அடிப்படையில் அதில் கூடுதல் செய்வதற்கோ குறைவு செய்வதற்கோ முஸ்லிமான ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை. திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அப்படிப்பட்ட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தும் பல்வேறு சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அல்லாஹ் இதுதான் வரம்பு என்று போடப்பட்டிருந்தும் அந்த வரம்பை தாண்டி எங்களுக்கு இது போதாது, இவ்வளவு சில கட்டுப்பாடுகள் எங்களுக்கு போதாது என்று சொல்லி மேலும் சில கூடுதலான கட்டுப்பாடுகளை பெண்களுக்கு மேல திரிக்கிறோம் என்ற பெயர்ல இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிப்பதற்கு நம்மளே ஈடு கொடுக்கக்கூடிய வகையில, நம்மளே அதுக்கு வந்து இது வழிவகை செய்து கொண்டிருக்கக்கூடிய வகையில நம்முடைய சமுதாயத்தில் சிலருடைய வேலைகள் இந்த இத்தாமுடைய சட்டத்துல
தெரிந்தும் தெரியாமலும் அவங்க செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் முனிப்புள் மேயக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தவிர்த்து கொண்டு மார்க்கத்தில் எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் விதித்த அந்த வரம்பு தான். அதுக்கு மேல நான் கூட்ட போறேன், எனக்கு அதிகமா வேணும், எனக்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பு வேணும், இன்னும் பேணுதலான விஷயங்கள் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நாளை வறுமையில் அழித்து நாசமாக்கி விடுவான். அதற்கெல்லாம் அஞ்சு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக வளர்க்கும் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் எங்களுடைய அல்லாஹ்வுடைய இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ் தனக்கு சொந்தமானது என்று குர்ஆனில் உரிமை கொண்டாடுகிறான். இந்த தூய்மையான மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்விடத்தில் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கூட என்று குர்ஆன் பல வசனங்களில் எடுத்துரைக்கிறது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க மார்க்கம். அது அல்லாமல் வேறு யாராவது எனக்கு கூடுதலான பல சட்டத்திட்டங்கள் தேவைப்படுது, 5 வக்து தொழுகைனா எனக்கு 6வது ஒரு வக்து தேவைப்படுதுன்னு சொல்லி யாராவது கூடுதல் குறைவு செஞ்சாங்கன்னு சொன்னா அது அவரிடத்துல இருந்து என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். இது அமலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். உலக வழக்கத்துல இஸ்லாமிய மார்க்கம் சில கட்டுப்பாடுகளை விதிக்குது. நான் வேற வழியில போறேன்னு சொல்லி சிலர் என்ன செய்வாங்க, தேர்வு செஞ்சு போறேன்னு சொன்னாலும் அது இந்த உலகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு ஆசைப்பட்டபடி வாழுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் விதித்த ஒரு சட்டத்திட்டத்தை மாற்றி யாராவது எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்றால், யாராவது அல்லாஹ் எனக்கு விதித்த இந்த சட்டத்திட்டங்கள் போதாது, கூடுதலா எனக்கு தேவைன்னு சொல்லி யாராவது தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையில், மார்க்க நெறியில், வாழ்வியல் வழிகாட்டுதல் அடிப்படையில் தன்னுடைய மனம் போன போக்கில் தாந்தோடுத்தனமாக போவார்கள் என்று சொன்னால் பல யுகுபலமெனவோ அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய அமல்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வியல் நெறிகளாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறானோ அதை தாண்டி சைத்தான் என்ன செஞ்சிருவான், உள்ளத்துல நிறைய விஷயங்களை போடுவான், சில மனோவீச்சைகளை போடுவான், உன் மனசுக்கு இதெல்லாம் நல்லதுன்னு தோன்ற மாதிரி ஆக்குவான். அப்படி சைத்தான் போடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யறோம், மனோவீச்சைகள் சொல்றோம். மனோவீச்சைகளுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனோவீச்சைகளுக்கு கட்டுப்பட்ட விஷயம் தான் சமுதாயத்துல திருமணத்திலிருந்து, இறப்பு வழிகளில் இருந்து, பால்காய்ச்சூர்ல இருந்து, இத்தாய போன்ற வழக்கங்களை மாறு செய்தல இருந்து எல்லாம் நம்ம உணவுக்கு கட்டுப்பட்டு செய்யறதுதான். அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்கள் என்ன, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்ன, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மனசுக்கு இப்படித்தான் இருந்தாலும் இப்படிதான் இவ்வளவு காலம் இப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு இப்படித்தான திருமணத்தை நடத்திட்டு இருந்தோம், இப்படித்தான பாலாஜி உள்ள நடக்கும், இப்படித்தான இறப்பு வழிகளை நடந்துட்டு இருந்துச்சு, இப்படித்தானே இத்தாவுடைய பெண்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் செய்யறேன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, இருந்துட்டு போ, அல்லாஹ் நாளை மறுமையில ஓட்டுறது எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமண குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அம்மாவன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம் என்று அஞ்சி பனஹ நஃப்ஸ அனில் ஹவா, மனோயிச்சையை தூக்கி எரிந்து விட்டு நிற்கிறாரோ இன்னல் ஜன்னத்தை இயல்மாவா, அவனுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் முன்னாடி போய் நிக்க போறோம், இந்த இடத்துல அவன் என்ன சொன்னானோ அதுக்கு கட்டுப்பட்டு என் மனசு உலகத்துல வாழ்ந்திருக்குதா, அங்க மறுமையில காப்பாற்றப்படுவோம். அதை விட்டுட்டு மனோயிச்சின் அடிப்படையில் அதுக்கு கட்டுப்பட்டு எனக்கு என்ன தோணுதோ அப்படியான ஒரு தாண்டோடித்தனமான வாழ்க்கையை தான் உலகத்துல வாழ வேண்டும் போயிட்டுன்னா அருமையான கை சேதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு கை சேதத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் காத்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.